ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹோண்டாவோட யூனிகார்ன் 160 2025 அப்டேட் மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த யூனிகார்ன் 160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நியூ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம நோட்டீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஹோண்டாவோட எஸ்பி 125 2025 மாடலுக்காக இருக்கட்டும் இல்லை 160லியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. யூனிகார்ன் 160லையும் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது, டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஏபிஎஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தது இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் தான். ஸோ டெஃபினட்டாக இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அப்கிரேடாக தான் நான் பார்க்குறேன். ஸோ சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,19,000 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ யூனிகார்ன் 160 2025 மாடலில் நமக்கு பார்க்கும்போது 160 அப்படின்னு பார்த்தாலுமே 1,19,000 இருக்குது. ஸோ வேறு என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.4 ஹார்ஸ் பவரும் 14.5 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ பவர் அண்ட் டார்க் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் கிக்கர் கொடுத்துருக்காங்க, கிக் ஸ்டார்ட் அவைலபிளாக இருக்குது, சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்இடி டெய்ல் லைட் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலோஜன் பல்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பில்லியனுக்கு கிராப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் அவைலபிளாக இருக்குது, நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்கிரேட், இந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டாக இருக்கட்டும், இந்த ப்ளூடூத் எல்லாமே 160cc நம்ம யூனிகார்ன் நம்ம சிட்டியில் டிராஃபிக்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம லாங் ரைடு போகிறோம் அப்படின்னா இந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே நிறைய யூஸ் பண்ணலாம். பட் நம்ம டிராஃபிக்கில் சிட்டியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அப்கிரேட்லாம் போதுமா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா டிஎஃப்டி கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, கிக்கர் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, லைட்டிங் செக்ஷனில் எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே 1,19,000 அப்படிங்கிற மாதிரி வந்து யூனிகார்ன் 160 வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ், அதுக்கப்புறம் அதாவது கிரே, பிளாக், ரெட் அப்படிங்கிற இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. பில்டு குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா தான் ஹோண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த யூனிகார்ன் 160 பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி, நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா 2025 மாடலும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.